வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மகாராஷ்டிரா மகாதேவி யாத்ரா சீரீஸ் போயிட்டு இருந்ததுனால நம்மளால நேரடியாக அந்த அளவுக்கு பேச முடியல. இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாங்களா? அப்புறம் இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நைட் டின்னருக்கு வெண்பொங்கலும் என் ஸ்டைலில் கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் கொஜ்ஜு தான் பார்க்க போகிறேங்க. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கொஞ்சம் திங்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், வாங்க. இன்னும் சரியாகலப்பா, செம்மையான கோல்டு. கடாய் வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய் கொஜ்ஜுக்கு நம்ம முதல்ல தேவையான ஒரு பொடி போடுவோம். அந்த பொடிக்கு தேவையான பொருட்களை வறுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நான் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இந்த ஸ்டேஜில் போட்டு வறுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், ரெண்டும் ஒரே சமயத்தில் வறுத்துடலாம். அதான் தண்ணி எல்லாம் மாறினதுனால என்னன்னு தெரியலைங்க, நல்ல கோல்டு, இரும்பி சளியே விட்ட பாடா இல்லைங்க. அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவரெல்லாம் குரலெல்லாம் மாறியே போயிருக்கு. கொஞ்சம் சகிச்சுக்கங்க. தனியாக வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கடலைப்பருப்பும் பாருங்கள் ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வறுத்துக்கலாம். லேசாக வறுப்பட்டுருச்சுங்க. ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சிடுறேன். இதே கடாயில் நம்ம பொங்கலுக்கு சிறுபருப்பை வறுத்துக்கலாம். இந்த அழாக்கில் 3/4 அழாக்கு நான் சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க. அதை இந்த கடாயில் சேர்த்துறேன். ஆல்ரெடி கடாய் சூடாக இருக்குது, அதனால் கைவிடாமல் கிளறிக்கலாம். பச்சரிசி பார்த்திங்கன்னா இதில் 1.5 அழாக்கு எடுத்துருக்கேங்க. நைட்டு தானேங்க, அதனால் மைல்டாக சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி 1.5 அழாக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக அந்த சிறுபருப்பு வறுப்பட்டதும் இந்த பச்சரிசியை சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். கையில் பிடிச்சா சூடு ஏற அளவுக்கு வறுத்தா போதும். அதாவது எனக்குமே பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லாவே வராதுங்க, ரொம்ப வருத்தப்படுவேன். ஒன்று குழஞ்சி போய் கேக் மாதிரி ஆகிடும், இல்லைனா தக்காளி சாதி மாதிரி வேறையாக ஆகிடும். எங்கள் வீட்டுக்காரர் அப்படி திட்டுவார், ஒரு பொங்கல் செய்ய வருதா அவனுக்கு அப்படின்னு. எப்படி வராமல் போய்டும்னு ட்ரை பண்ணி இப்போ ஓரளவு நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டவ்வை ஸ்லோவாக தான் வச்சுருக்கேங்க. நம்ம இந்த மாதிரி சிறுபருப்பை வறுக்கும் போது அரிசியை கையில் பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வறுப்பட்டுச்சு, சரி போய் அரிசி எடுக்கலான்னு கொஞ்சம் தேடணுன்னு போங்களேன், சிறுபருப்பு தீஞ்சு போயிடுங்க. அதனால் அரிசியை ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம கடாயில் பருப்பு போட்டு வறுக்கும் போது டக்குன்னு கொட்டுறதுக்கு நம்மளுக்கு வாட்டமாக சரியாக இருக்கும். பிளான் பண்ணி செஞ்சால் ஒரு 45 மினிட்ஸில் இந்த பொங்கல் கொஜ்ஜு ரெடி பண்ணிடலாம். 45 மினிட்ஸே ஜாஸ்தி தான், 3/4 மணி நேரமே ஜாஸ்தி தாங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு சிறுபருப்பை வறுத்துருக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தா போதும். நான் எடுத்து வச்சுருந்த பச்சரிசியை சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இந்த கடாயில் இருக்க சூடு, இந்த சிறுபருப்பில் இருக்க சூடு எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, லாங் வீடியோ போகிறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்ட்டு. தாமுவும் ஒர்க்கிங்களாங்க. இந்த தொண்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்குமே, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குமே நானுமே பார்க்குறேன், முடியல. அவன் ஒர்க் பண்ணின்னு அப்படியே எடிட்டும் பண்ணோம் இல்லைங்களா. நம்ம போய் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறோம், ஆனால் எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடனே போட்டோன்னு வைங்க, அப்புறம் நாங்கள் வீடியோஸ் தேடணும். இது வாரத்துக்கு 2 இல்லை 4 நாளைக்கு 1 அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி போடுறோங்க. கையில் பிடிச்சா சூடு தாங்காமல் நம்ம விட்டுறோம், அந்தளவுக்கு வறுப்பட்டால் போதுங்க. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கழுவி கொண்டு வந்துடுறேன். நம்ம கழுவிருந்த அரிசியும் பருப்பும் குக்கரில் சேர்த்துடலாங்க. நம்ம மொத்தமாக 1.5 அழாக்கு அரிசி 3/4 அழாக்கு சிறுபருப்பு போட்டிருந்தோம் இல்லைங்களா. 1.5க்கு 4 அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் சிறுபருப்புக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. திரும்பி கிளியராக சொல்லிட்டிங்களா, 1.5 அழாக்கு அரிசி எடுத்தோம், அதுக்கு 3 பங்கு தண்ணி அப்படின்ற மாதிரி 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3/4 அழாக்கு சிறுபருப்பு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ இது கொதி வரட்டும். தண்ணி எக்ஸாக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு அரிசிக்கு ஒரு மாதிரி மாறுபடும் இல்லைங்களா. உடனே நம்ம மூடி போட்டு விசில் வைக்க போகிறது இல்லைங்க, கொஞ்ச நேரம் ஓப்பன் பாட்டில் வேக வைக்க போகிறோம். ஏன் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் கொடுக்குற பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவங்க குக்கரில் பண்ண மாட்டாங்க, பெரிய டபராவில் பண்ணும்போது ஓப்பன் பாட்டை தானே பண்ணுறாங்க. சரி நாமளுமே ஓப்பன் பாட்டில் பண்ணலாம். அந்த காலத்தில் நம்ம பாட்டிகளாம் அப்படி தான் பண்ணாங்க இல்லைங்களா, குக்கர் வரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பாட்டில் பண்ணலான்னு இந்த மெத்தடில் இப்போ பண்ணுறேன், நல்லா வருது. இப்போ இது கொதி வரட்டுங்க. அதுக்கு நான் கொஜ்ஜுக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி நல்லா பெருசாக, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் அரிஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே இது ஒரு கொதி வரட்டும்.
இப்போ நம்ம வச்சுருந்த அரிசியும் பருப்பும் நல்லா கொதித்து வந்துடுச்சிங்க. இப்போ லைட்டாக இந்த மேலே வர நுரைய எடுத்துடலாம். எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் யூஸ்வலாக எடுத்துருவேன். ஸோ தட் பொங்கலில் மேலே வந்து குக்கர்லலாம் வழிஞ்சி வராது. வாங்கின அடியில் மறந்துட்டியா? இப்போ இந்த பொங்கல் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. அப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுடுறேன். இதை இந்த பக்கம் மாற்றிடுறேங்க. இது ஸ்லோ ஃப்ளேமில் ஓப்பன் பாட்டாக, அதாவது குக்கரை நம்ம விசில் மாதிரி போடாமல், தண்ணி இப்போவே கம்மியாக தான் இருக்குது பாருங்கள், இப்படியே வச்சு வேக வைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு குக்கர் வச்சுருங்க. அதாவது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கியும் செய்யலாங்க. இப்போ நம்ம அப்படியே 1 pot ரைஸ் மாதிரி 1 pot குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறோம். எடுத்து வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, கத்திரிக்காய், குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருந்தா கத்திரிக்காய். நீங்கள் வந்து இதில் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி கூட நம்ம செய்யணுன்னா செய்யலாங்க. நான் எப்பயுமே பொங்கல் தாளிப்போம் இல்லைங்களா, அப்போ இதையும் தாளித்து கொட்டிக்கிறது. அதனால் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில் விட்டுடுறது. இதில் நம்ம சிறும்பருப்பும் போட போகிறோம். இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சிலருக்குலாம் தக்காளி ஆகாதுன்னு நான் சாப்பிட மாட்டாங்க. அந்த தோல் வந்து கிட்னி கல் வருது, இல்லைன்னா கோல்டு ஆகுது அப்படின்னு நிறைய பேர் தக்காளி நிறைய எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி சும்மா பேருக்கு ஒன்று போட்டுட்டு புளியை கரைச்சி கடைசியாக ஊற்றிக்கலாம். நான் எங்களுக்கு தக்காளி சாப்பிடுவோம், எங்களுக்கு பிடிக்குன்றதுனால தக்காளி நிறையா போட்டிருக்கேன். நான் புளி ஊற்ற போகிறதில்ல. அதாவது சிறும்பருப்பு இதில் ஒரு அரை கழுவி கொண்டு வந்துடுறேங்க. இது சீசன் போல் இருக்குங்க. அதாவது நீங்கள் இது பார்க்கும்போது இந்த சீசன்லாம் மாறி இருக்கும். அதாவது நான் இப்போ என்ன பார்த்தேன், பிப்ரவரி எண்டில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சுனால எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைங்க. வீட்டில் கிருத்திக் குட்டி பாப்பா ரொம்ப படுத்துட்டான். அவனுக்கு ரொம்ப கோல்டு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இது பண்ணிட்டான். அதனால் எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ஆள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கோல்டும் காஃபுமாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போனால் அங்கேயுமே மக்கள் குவிஞ்சி தான் கிடக்குறாங்கங்க. ஹை ஃப்ளேம் வாயை கழுவி இருந்தால் சிறுபருப்பு போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு அளவு வந்து உங்கள் விருப்பம் தாங்க. கத்திரிக்காய் நிறையா இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய் நிறையா போட்டு, சிறுபருப்பு சும்மா பேருக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். பொங்கலுக்கு கொஞ்சம் சைட் டிஷ் அதிகமாக தான் இழுக்கும் இல்லைங்களா? வடைலாம் நைட்டில் கிடையாது. மஞ்சள் தூள் போட்டுறேன். இது காரத்துக்கு வந்து நம்ம இந்த பொடியை அரைக்க போகிறோம் இல்லைங்களா, இதுதான் காரம். வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு விசில் விட்டுடலாம். உப்புலாம் கடைசியாக போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. இங்கே ஸ்டவ்வில் வச்சு இதை சூடு பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு பொங்கலுக்கு தண்ணி தேவைப்படும். அப்போ சுடு தண்ணி ஊற்றிக்கிறதுக்காக சூடு பண்ணுறேன். பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? பார்த்திங்களா, தண்ணி அளவுன்றதை நம்ம சொல்ல முடியாதுங்க. இந்த பெருங்காயம் கட்டியாக போட்டது நல்லா வாசனையாக இருக்குது. ஸ்லோவில் தான் இருக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். முக்கால்வாசி வெந்துடுச்சிங்க. பொங்கல் முக்கால்வாசி நல்லா அரிசி பருப்பு நல்லா வெந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சுடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு டம்ளர் 2 டம்ளரே ஊற்றுறேன். நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம விசில் மூடி போட்டு விசில் வைக்க போகிறோம். உங்களுக்கு பார்க்குறதாங்க ஒரு பெரிய ப்ரொசீஜர் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னு வைங்களேன், டோட்டலாக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பொங்கல் ரெடி ஆகிடும். சைடில் நம்மளுக்கு கொட்ஸும் ரெடி ஆகிடும். வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய், துருவி வச்சிருந்த இஞ்சிலேருந்து கொஞ்சமாக, அப்புறம் சீரகம். தாளிக்கும் போது சீரகம் போடுவோங்க. இருந்தாலும் இந்த பச்சையாக போடும்போது அதோட வாசனை நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவு. பொங்கல்னாலே நெய் தானேங்க. நம்ம இப்போ நெய் நைட்டுன்றதுனால அந்தளவுக்கு நான் ஊற்ற போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவு, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு. அரிசியில் நம்ம கொஞ்சமாக பச்சையாகவே பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், கொஞ்சம் நெய் ஊற்றி கலரி மூடி போட்டு விசில் வச்சுட்டேங்க. ஞாபகமாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சுடுங்க. ஏன்னா தண்ணியே இல்லை, நமக்கு தம் போடுற மாதிரி தான் வைக்க போகிறோம். வெறும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி தாளிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கொஜ்ஜும் நல்லா விசில் வந்துருச்சுன்னா இதுவும் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா கொஜ்ஜு தாளிச்சிட்டு பொங்கல் தாளிக்க வேண்டியது தான். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். குக்கரும் ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சிங்க. இப்போ கொஜ்ஜு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் வாங்க. நல்லா குழைவாக வந்திருக்குங்களா? இப்போ இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம்.
வேணும் இதை நீங்கள் வேணால் மேஷ் பண்ணணுன்னா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அப்படியே தான் கொதிக்க விட போகிறேன். இந்த பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. சும்மா ஒரு கொதி வர விடலாம். அப்புறம் இந்த கடாயும் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய், ஏன்னா நம்ம பொங்கலை தான் எண்ணெய் நிறையா விட போகிறோம் இல்லைங்களா. அப்புறம் நம்ம அரைச்சி கொண்டு வந்த பொடியில் பாதி அளவு சேர்த்துறேன். இந்த தனியா வாசனையோடு இந்த கொத்து செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த காரம் எங்களுக்கு பத்தாது போனா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேக வைக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் கூட போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி போடுறேம்மா, கொஞ்சம் ஊற்றலாம். ரொம்ப திக்காக இருக்குங்க. சுடு தண்ணி தான் வாட்டமாக இருக்கும். இப்போ டைம் இல்லை அப்படின்றதுனால பச்சை தண்ணியை ஊற்றிடுறேன். ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இந்த கன்சிஸ்டன்சி நம்ம பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிடலாங்களா. கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் வேணுனாலும் ஒரு 2 தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, கொட்ஸு வேலை ஆயிடுச்சு. சும்மா லைட்டாக ஒரு கொதி வரட்டோன்னு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பொங்கல் தாளிச்சிடலாங்களா. தாளிச்சிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுவே நான் கம்மியாக ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக நெய், நைட்டு அப்படின்றதுனால கம்மியாக தான் ஊற்றிருக்கேங்க. இதுக்கே தாமு பார்த்தீங்கன்னா அப்பா அப்படி சொல்கிறேன். கரெக்டாக இருக்குங்களா. ரொம்ப குழையாமல் அரிசியும் பருப்புமாகவே இருக்குது. கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாகவும் வந்திருக்கு. இப்போ தாளித்து கொட்டிட்டோம்னா நம்மளோட பொங்கல் ரெடிங்க. இதுக்கப்புறம் உங்களோட இதுதான், நான் வீடியோக்காக அப்படின்றதுனால நிறையா எண்ணெய் நெய்லாம் ஊற்ற போகுது இல்லைங்க. நைட்டு நம்மளுக்கு ஜீரணம் ஆகாது, எல்லாருக்கும் கோல்டு வேறு. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். ஒன்றும் பதிமாக நுணுக்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சீரகம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் தான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கட்டி பெருங்காயம் போட்டிருந்தோங்க, அதே வாசனையாக இருந்தது. இருந்தாலும் மேலே கொஞ்சம் தூள் பெருங்காயம் போட்டுக்கிறேன். முந்திரி சேவுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை கொச்சிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இஞ்சி துருவல் இதிலே நல்லா முருகட்டும். இந்த எண்ணெயெல்லாம் காணவே காணாதுங்க. இருந்தாலும் தாமு திட்டும். இந்த பெருங்காயத்து மேலே இந்த சூடான எண்ணெய் ஊற்றிடலாம். ஆறுனாலுமே இப்படியே இருக்குங்க நமக்கு. இதாம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன்டா, இல்லைன்னா அந்த பொங்கல்னே ஒத்துக்க மாட்டாங்க யாரும். அதாவது பொங்கல் நாங்கள் நிறைய நெய் எண்ணெய் ஊற்றினா தான் சூப்பராக வரும்னு அப்படி இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாலும் செம்மையாக வரும். பாருங்கள், கரண்டில் எடுத்தால் போட்டால் வருதுங்களா. இப்படி தாங்க நான் இப்போல்லாம் பொங்கல் பண்ணுறேன், செம்மையாக வருது. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா சிறுதானியத்துலையுமே பொங்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. இருந்தாலும் பாரம்பரியமாக பச்சரிசியில் செய்யக்கூடிய பொங்கல் நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கேன். சர்வ் பண்ணிடலாங்களா. கொஞ்சம் முந்திரியாக எடுத்து சர்வ் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நான் வீட்டில் டின்னருங்க. சுட சுட வெண்பொங்கலும் தொட்டுக்க கத்திரிக்காய் கொஜ்ஜு தான். என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.